ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சி பாயாசம் போல் வீட்டிலேயே பால் பாயாசம் எப்படி செய்யன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சேமியா, 1/4 கப் ரவை, 1 கப் சுகர், ஏலக்காய் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சது 1 கப், முந்திரி பருப்பு, திராட்சை, தேவையான அளவு நெய், தேவையான அளவு பால். நான் பால் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நல்லா காய வச்சிருக்கு. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நெய்யை ஊற்றி சேமியா, ரவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு அதிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிப்போம். ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப டென்சிட்டி அதிகமாகிடும், திக்காக வந்துடும். இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மிக்சடெல்லாம் காய வச்ச பாலில் கொட்டி பாயில் பண்ணுவோம், வேக வைக்கலாம். மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மிலே வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் அந்த சேமியாவும் ரவையும் நல்லா பாயில் ஆகிடும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது இந்த சுகரு, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பால் பாயாசம் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.